ஹாய் மக்களே, வெல்கம் டு விசூஸ் டெய்லி. ஒரே நிமிஷம், இளமையெல்லாம் போயிடுச்சு மக்களே, திரும்புறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன சீரியஸ்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ, இது வந்து பேஸ் மாடலு. இது வந்து நம்ம நண்பர் ஒருத்தரோட காரு. இப்போ நம்ம கூட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மணி. இவர் தான் இன்றைக்கி வந்து என்னோட என்ன சொல்கிறது கோ ப்ரொடியூசர், கோ டைரக்டராக வந்திருக்காரு. ஹாய் சொல்லுங்க படி. ஹாய். ஸோ நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதே பெரிய விஷயம், இதில் வந்து கார் ஓட்டிக்கிட்டே வீடியோ எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து மணி தான் ட்ரை பண்ண போகிறாரு. இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன், இது எப்படி போகுது, இது நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படின்றது வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் ஓட்டி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி வந்து காலையில் வந்து தளபதி வந்து சிஎம் ஆனதுக்கு மணி வந்து ஒரு பயங்கரமான தளபதி ஃபேன். அதனால் அவர் சிஎம் ஆனதுக்கு எனக்கு இவன் ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்னா, ட்ரீட்டுனா நாங்கள் லீவு போட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் லீவ் போட்டேன். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்க மன்னா பேஸுக்கு நாங்கள் போகிறோம். அங்கே வந்து வீடியோ எடுக்க விடுவாங்களா இல்லையானுலாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் வீடியோ எடுப்போம். ஸோ போயிட்டு அங்கே போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா சும்மா வண்டி ஓட்டிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறோம். த்ரீ சிலிண்டராக இருந்தாலும் 4வதுக்கு இருக்கே அந்த ஸ்மூத்தாக பவர் எடுக்குது பாரு. அது சரியான டெஸ்ட் ட்ரைவ் நான் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. சரி, நல்லா தான் ஓகே ஓட்டுவேன். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓட்டினேன் டெஸ்ட் ட்ரைவை. அதில் 5 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே ஓட்டினேன். அதாவது தெருவா போனேன். அவனே கேட்டான், என்ன சார் தெருவா போகிறீங்களா, ஏட்டா வெளில ஓட்டினா எப்படா வண்டி ஓட்டுறது தெரியும். இந்த கார் வாங்கினதுக்கு நாங்கள் வந்து தெருவா போகிறது தான் காரணம். நான் இதை வாங்குறதே அதுக்கு தான். மக்களே, பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு. மன்னா மெஸ்ஸுக்கு தான் போகிறோம். பட் ஆக்சுவலாக நாங்கள் மெயின் ரோட்டில் இருக்கிற மன்னா மெஸ் போகலான்னு இருந்தோம். அது வந்துடுச்சு, ஆனால் இன்னும் கடை திறக்கலை. ஏன்னா நாங்கள் வந்து 10:45 வந்துட்டோம். ஸோ அதனால் இப்போ பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, பாண்டிச்சேரி வரைக்கும் போயிடுவோம். போயிட்டு அங்கே மன்னா மெஸ்ஸில் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்பி வரலாம் அப்படின்ற ஒரு பிளானு. ஸோ அதே காரில் தான் போயிட்டுருக்கோம். போக பார்ப்பீங்க. பாண்டிச்சேரிக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இன்னும் வந்து மனம் மெஸ்ஸுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா லைனாக காரெல்லாம் நிற்க வச்சு போலீஸ்காரங்களாம் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எங்களை நிறுத்தல, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ வந்து இன்னும் மனம் மெஸ் வந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர் 9 நிமிஷம் காமிக்குது. ஆனால் நாங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு சாப்பிட்றதுக்காக 3000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுன்னு வர்றது இந்த ஊர்லேயே, இந்த உலகத்துலேயே எங்கள் பரம்பரை தான். அப்படி போலாமா? வெண்பனி மலரே, உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே, உன் இருவிழியால். காலையிலேருந்தே மன்னா மெஸ்ஸு மனம் மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு நீ பாட்டு ஃபோனை எடுத்துன்னு போயிட்டு 2 கிளிப்பு காமிச்சு என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசியில் அவதியாக உள்ளே போயிட்ட மக்களே, கேமராவை கார்லேயே வச்சுட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 4 தொக்கு கொடுத்துருந்தாங்க. மட்டன், இறால், நாட்டுக்கோழி, அது மாதிரி நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சந்துக்குள்ளே இருக்கிறதால வந்து ஸோ கார் ஓடுறதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போட்டாகணும். நாங்கள் வந்து குட்டியாக அந்த டியாகோ எடுத்துகிட்டு வந்துடுறதால அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு தெரு தள்ளி தான் நாங்கள் விட்டுட்டு இங்கேருந்து நடந்து போய் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டு வந்தோம். ஸோ சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே வந்து முட்டை மிட்டாயும் இருந்தது, அதுவும் சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மக்களை
82 போகிறேன். இங்கே வந்து ஸ்பீட் லிமிட்டு வந்து 80 செட் பண்ணியிருக்கிறதால ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீட் லிமிட்டுன்றது காமிக்குது. அடிக்கடி வந்து அந்த ஒரு சவுண்டு கொடுத்துக்குது ஸ்பீட் லிமிட்டுன்றது. ரொம்ப ஸ்மூத்தான ஸ்பீடில் தான் மக்களே போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம்லேயே உங்களுக்கு தெரியும் அந்த 2000 ஆர்பிஎம் தான் அது போகுது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து அருமையாக இருக்குது. இந்த ஸ்டேரிங் வந்து ஸ்டேடியாக இருக்குது. அது வந்து பார்க்குறதுக்கு ஸ்டைலாக இருக்கிறதும் உங்களுக்கு ஹேண்ட்லிங்க்கும் நல்லா இருக்குது. கிளச் சூப்பராக ப்ளே ஆகுது. அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குதா உங்களுக்கு மக்களே? நாங்கள் இப்போ வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ பாண்டிச்சேரி பீச் வந்திருக்கோம். வேறு ஒன்றும் பிளான் இல்லை மக்களே, அவ்வளோதான்.